சமீபத்துல இன்னைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் மாநாடு போற அந்த மாநாட்டில் ஒரு வரியை பதிவுகிறாரு. நான் உச்சத்தில் இருக்கும் போது அரசியலுக்கு வந்தவன் பிழைப்பு தேடி அரசியலுக்கு வந்தவன் அல்லன்னு ஒரு வரியை போடுறாரு. அவர் யார சொல்ல வர்றாரு? உச்சத்தில் இருக்கும் போது பிழைப்பு தேடி வந்தவன், பிழைப்பு தேடுறதுக்காக நான் அரசியலுக்கு வரலங்கிறாரு. யாரு? மறைந்த எம்ஜிஆர் சொல்றாரா? புரட்சி தலைவர் சொல்றாரா? இல்ல புரட்சி தலைவர் அம்மாவை சொல்றாரா? இல்ல நமக்கெல்லாம் பிடித்த என் பாசமான அண்ணன் திரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் சொல்றாரா? ஒருவேளை நேரடியா சொல்றதுக்கு வெட்கப்பட்டு ஐயா கமலஹாசன் அவர்களை சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு சிறந்த பொருத்தமான அளவு தான், பிழைப்பு தேடி அரசியல் செய்வது பொருத்தமான அளவு. அப்புறம் இது ரொம்ப முக்கியமான விஷயம். கையை சொடக்கு போட்டு திரு மோடிஜி கையை சொடக்கு போட்டு ஒருத்தர் நீட்டாங்கல்ல. 2014 ஏப்ரல் 16ஆம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூனைக்குட்டி மாதிரி கையை கட்டிட்டு ரொம்ப உட்கார்ந்து தம்பி இப்ப கேட்கிறார் அவரு, இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசு கேட்கிறிய தம்பி? அன்னைக்கு நீ என்ன கோரிக்கையை வச்ச? கச்சத்தீவை மீட்கிறதுக்கு வந்து பாத்தியா? மீனவர் நடந்துக்காக பாத்தியா? இல்ல கல்வியை சமத்துவமா இருக்கணுங்கிறதுக்காக பாத்தியா? இல்ல கள்ளச்சாரை அதிகமாய் போச்சு இருக்கிறதுக்காக பாத்தியா? எதுக்குடா வந்து பார்த்த? தலைவா உன் படம் ரிலீஸ் ஆகும், தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் தம்பி மறந்துட்டாரு நினைக்கிறேன். பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? மிஸ்டர் மிஸ்டர்னு கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா, நான் ஒரு வாக்காளன், நான் ஒரு குடிமகன். எனக்கு அப்பா யாருன்னா மோடி. என்னை ஒரு நொடியும் நீ ஒடிச்சு கையெடுத்து சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா, இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா, பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தானே. அறிவில்லை அங்கிள்ங்கிற முதல்வர், அறிவில்லை மிஸ்டர் மோடின்னு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற. இதுதான் அரசியல் நாகரிகமா? நீ இப்படி இருந்தா இந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? உன்னை நம்பி வந்திருக்கிறவங்களே கண்ணுங்களா? எத்தனை லட்சம் பிள்ளைகள் இன்னைக்கு அரசியல் யாருக்கு வாக்கு போறோம்?